வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி வந்து 7ஆம் வகுப்பு இயல் 3 தான் தமிழில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இயல் 2 6ஆம் வகுப்பு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். 6ஆம் வகுப்பு இலக்கணமும் பார்த்துருப்போம். 7ஆம் வகுப்பு இயல் 1, 2 பார்த்துருப்போம். இப்போ வந்து 7ஆம் வகுப்பு இயல் 3ஆம் இயல் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து புலி தங்கிய குகை. சிற்றில் நானூர் பற்றி நின் மகன் யாண்டு உளனு என வினவி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறே இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தை தானே என்ற காவல் பெண்டு பாடல் ஒரு பாடல் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாடல் பாடியது யாருன்னு கேட்கலாம். இந்த பாடல் சிற்றில் நானூர் பற்றி நின் மகன் இப்படி கொடுத்துட்டு இந்த வரியை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். யாண்டு அப்படின்னா என்னது, எங்கேன்னு அர்த்தம். இது பின்னாடி வரும். ஆல்ரெடி இந்த வார்த்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரி பொருள் கேட்கலாம். கொடுத்துட்டு இப்போ எப்படி கேட்கலாம், யாண்டு உளனோ என வினவி என் மகன் கொடுத்துட்டு வடிகளில் யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா, இல்லை அடிக்கோடையிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு சொன்னாங்க. இது வந்து ஒரு இதாக இருக்குது. அதோட பொருள் பாருங்கள். என் சிறு குடியில் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினாவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் அறியேன். அதாவது எனக்கு தெரியும், புலி தங்கி சென்ற குகையைப் போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது, ஒருவேளை போர்க்களத்தில் இருக்கக்கூடும். ஸோ இதை தான் அங்கே வந்து கவிதை எங்களுடைய உரைநடையாக எழுதி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த லைன் விடலாம், அதற்கான பொருள். ஓகேங்களா? இப்போ மேலக்க ஒரு பாட்டில் ஒரு லைனை வந்து பொறுத்துக்களை ஒரு பக்கமும், இன்னொரு லைனை வந்து அதோட பொருளை வந்து இன்னொரு லைனையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துங்க. நூல்வெளி காவற்பண்டு யார்? சங்ககால பெண்பால் புலவர்களில் இவர் ஒருவர். இவர் வந்து சோழ மன்னவன் பேரவையில் நலங்கிளியோட செவிலி தாயாக விளங்கியவர். என்ன கேட்கலாம், கோப்பெரும் நலங்கிளியின் செவிலி தாய் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காவற்பெண்டு. சரிங்களா? இல்லை காவற்பெண்டு யாருக்கு செவிலி தாயாக இருந்தார்னு கேட்கலாம். சரிங்களா? செவிலி தாய்னா என்னது, மாற்றான் தாய், செவிலி தாய், அதாவது பார்த்துக்கிறாங்க அம்மாவுக்கு அடுத்து. ஓகேங்களா? ஸோ அடுத்து கல்வியில் தேர்ச்சியும் கவியாடும் ஆற்றலும் பெற்ற இவர் வந்து சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியவர். என்ன கேட்கலாம், சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலாக பாடியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் படியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பொறுத்துக்களை கொடுக்க பதிலாக கூற்று காரணத்தில் கொடுத்துருவாங்க. கூற்று 1, இவர் கோப்பெரும் நலங்கிளியின் செவிலித்தாய். கூற்று 2, இவர் கல்வி சேர்ந்தவராகவும் இருந்தவர். கூற்று 3, சங்ககால வீரத்தையும் கருப்பொருளையும் கொண்டு பாடல்களை பாடியவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கூட்டுறப்ப கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா படிச்சுங்க. இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து புறநானூற்று இருக்குது. அந்த பாடு அடுத்து புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இந்நூல் வந்து பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறையும் நாகரிகம், பண்பாடு, வீரம் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தும் வீரமாக அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த நூல் வந்து 82வது பாடலாக தான் இந்த பாடல் இருக்குது. சரிங்களா? அடுத்து சரியான விடை. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் வந்து எங்கு இல்லை எங்கே அப்படின்னு பொருள்படும். யாண்டு உளனே அப்படின்னா பிரித்தானா யாண்டு ப்ளஸ் உளனே. கல்லலை அப்படின்னா கல்லலை, கல் ப்ளஸ் அலை கல்லலை. ஓகேங்களா? சொல்லும் பொருள். சிற்றில் அப்படின்னா சிறுவீடு, யாண்டு அப்படின்னா எங்கே, கல் அலை அப்படின்னா கற்குகை, அதே மாதிரி ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த பொருள் பார்த்துக்கங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து பச்சை வளம். கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதை பாடலாக ஒரு பகுதி தான் இது. சரிங்களா? இது வந்து பாஞ்சை வளம், பச்சை வளம் பாஞ்சை வளம். சரிங்களா? அடுத்து சூரன் கட்டபொம்மரை துளங்கும் பாஞ்சை வளங்கள் கொள்வேன் இப்படி ஆரம்பிக்கிற இந்த பாட்டு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்ற நாட்டுப்புற பாடல் அந்த பேஸில் இருக்கும். பாருங்கள். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையே. ஸோ இப்படி ஆரம்பிக்கிற இந்த பாடல் வந்து ஒரு நம்மளுக்கு இடையிலேருந்து கூட கேட்கலாம். ஸோ ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அதை டாப் டு பாட்டம் திரும்ப ரீட் பண்ணிகிட்டே இருங்க சும்மா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த பாடல் முடிஞ்ச பிறகு இதுக்கு நூல்வெளி பார்ப்போம். கட்டபொம்மன் கதை பாடல்கள் வந்து பல வடிவங்களாக வழங்கி வருந்தது. அது கதை வரையாக வந்த பாடல்கள். சரிங்களா? நம் பாடப்பகுதி வந்து நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படின்ற கதை பாடல் தான் இங்கே எழுதிருக்கு. என்ன கேட்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மு என்ற கதை பாடலை தொகுத்தவர் யார்? நான்
வானமாமலை. சரிங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த கதைப்பாடலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நான் வானமாமலை. அடுத்து இந்த பொருள் சொல்லும் பொருள் பக்கம் பாருங்கள். சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, அதே மாதிரி விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு, வாரணம் ஓகேவா வாரணாசி அப்படிலாம் கேட்பீங்களே அது மாதிரி வாரணம் அப்படின்னா யானை. சரிங்களா? அது மாதிரி பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகுனா பாக்கு. சரிங்களா? இந்த புக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து பொறுத்துக. பொறுத்துக இதெல்லாம் அந்த பொறுத்துக முக்கால்வாசி தமிழில் வந்து அதிகமான வினாக்கள் வந்து பொறுத்துகள் தான் வருது. சரிங்களா? அப்போ நீங்கள் பொறுத்துக நல்லாவே பார்த்துக்கோங்க. டேரெக்டாக இதே பொறுத்துக்க அப்படியே கூட நீங்கள் எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பொறுத்துக்க பார்த்துங்க. அடுத்து தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்த வினாவிலிருந்து 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் ஒரு வினா வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக போன வாரம் நடந்த குரூப் 2 எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். ஏன்னா தேசத்தை காத்த தலைவர்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு டிஎன்பிசியில் வரும். அந்த டாப்பிக்கில் முத்துராமலிங்க தேவருக்கு அவர் சம்மந்தமான கொஷின் இருக்கு இல்லையா, அது வந்து ஓல்டு புக்கில் ஒரு இடத்துல கவர் ஆகுது, நியூ புக்கில் இந்த இடத்துல கவர் ஆகுது. ஸோ மொத்தமே 2 இடம் தான். நீங்கள் 2 இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஷின் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கூறி கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் தான் இவர். இவர் வந்து சுத்த தியாகி அப்படின்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர். சுத்த தியாகின்னு தந்தை பெரியாரால் போற்றப்பட்டவர். இவருடைய பேர் வந்து முத்துராமலிங்க தேவர். இவர் பிறப்பு வந்து 1908 ஆகஸ்ட் 30. மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஊர் வந்து பசும்பொன். பெற்றோர் வந்து தந்தை வந்து உக்ர பாண்டிய தேவர், தாய் வந்து இந்திராணி அம்மையார். இவர் இளவெளியிலேயே அன்னை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர். தொடக்க கல்வி வந்து கமுதியிலும், உயர்நிலை கல்வி வந்து மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். ராமநாதபுரத்தில் படித்து கொண்டு இருந்தபோது அவ்வூரில் பிளேக் நோயால் பரவியதால் அவரது படிப்பு பாதியிலேயே நின்று போனது. முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். 2 மொழிகளிலும் சொற்பொழிவாற்றுத் திறனையும் சென்றவர். சிலம்பு, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். சரிங்களா? இது இல்லாமல் வந்து விடுதலை போராட்டத்திற்கு இவருக்கு அதிக பங்கு வச்சிருக்காரு. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் இவருக்கு போடப்பட்டது. நல்லா பாருங்கள். இதே இந்த கொஸ்டின் கரெக்டாக முந்தானேத்து நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் 2ல் கேட்ட கொஷின். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டம் கீழ்காண்பவற்றுள் யாவருக்கு போடப்பட்டதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் முத்துராமலிங்க தேவர் வச்சுருந்தாங்க. ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேயே இவருக்கும் பால கங்காதரர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் ஆங்கில அரசால் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? இங்கே அந்த ஆப்ஷனில் வந்து பால கங்காதர திலகர் இல்லை, அப்போ இவரு தான். ஓகேவா? ஸோ இப்போ புரியுது இல்லையா? நம்மளுக்கு வந்து படித்த கொஷின் அப்படியே வரதா செய்யுது. நீங்கள் படிக்கும்போது தெளிவாக படித்தா மட்டும் போதும். சரிங்களா? அடுத்து திருவிக்காவால் தேசியம் காத்த செம்மல் என்று போற்றப்பட்டார். இது வந்து இன்னும் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல் கேட்கப்பட்ட கொஷின். ஸோ அப்போ வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான். சரிங்களா? அடுத்து நேதாஜியுடனான தொடர்பு. வங்கத்து சிங்கம் சொன்னவர் வங்கத்து சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் வந்து அரசியல் குருவாக ஏற்றார். இவரோட அழைப்பை ஏற்று தான் 1939 செப்டம்பர் 16 ஓகேவா செப்டம்பர் 6 நேதாஜி வந்து மதுரை வந்தார். நேதாஜி வந்து இராணுவத்தின் ஏராளமான தமிழர்களை இணைத்தவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். விடுதலைக்கு பின் வந்து நேதாஜி என்னும் பெயரில் வந்து வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். நேதாஜி என்ற ஒரு வார இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஒரு பேச்சாற்றல். முதலில் சாயல்குடியில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3.5 மணி நேரம் வந்து பேசியிருக்காரு. கூட்டத்தில் காமராஜரும் இருந்திருக்காரு. இவரோட வீரமிக்க பேச்சு வந்து விடுதலைக்கு உதவும் என்ற காமராஜரால் பாராட்டப்பட்டவர். தென்னாட்டு சிங்கம் பாருங்க. வங்கத்து சிங்கம்னா நேதாஜி, தென்னகத்து சிங்கம் இல்லை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னா இவர் வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? இவரின் பேச்சு வந்து சிங்கத்தின் முழக்கம் போன்றவை இருந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. உள்ளத்தில் பட்டதை மறைக்காமல் பேசுவார் அப்படின்னு ராஜாஜியாலையும் பாராட்டப்பட்டவர். பாராளுமன்றத்தில் இவரின் ஆங்கில உரை வந்து விட்டால் வாய்
வல்லபாய் பட்டேல் இவங்களுக்கெல்லாம் வந்து இருந்ததாக வார இதை சொல்லுது. அதான் அப்போ வந்து வந்திருக்கோம் இல்லையா, இவர் பாராளுமன்றத்தை ஆற்ற உரை வந்து இவங்கெல்லாம் பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இந்த வார இதழில் எழுதியிருக்காங்க. சரிங்களா. இவர் வந்து தோன்றி மறைந்த நாள் வந்து அக்டோபர் 30. சரிங்களா. தோன்றது அதாவது பிறந்த நாளும் அக்டோபர் 30, இறந்த நாளும் அக்டோபர் 30. ஸோ அந்த நாள் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்படுது. அடுத்து தமிழக சட்டமன்றத்தில் இவர் வந்து உருவப்படம் இருக்குது. சென்னையில் வந்து அதாவது சென்னையிலையும் இந்திய நாடாளுமன்றத்திலையும் இவருக்கு சேகரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து இந்திய அரசால் 1995 அஞ்சல் தடை இவருக்கு சார்பாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து தேர்தல் வெற்றிகள். இவர் வந்து 1937 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. சரிங்களா. அடுத்து 1946 போட்டியின்றியும் வெற்றி பெற்றிருக்காரு. நான் 52 சட்டமன்ற தேர்தலையும் 57 நாடாளுமன்ற தேர்தலையும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. 1962 நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நலக் குறைவால் பரப்புரை இன்றியும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்களா. அடுத்து குற்றப்பரம்பரை சட்டம். அதாவது ஆங்கில ஆட்சியில் மக்களை பயன்படுத்தப்பட்ட சட்டம் தான் குற்றப்பரம்பரை சட்டம். அதாவது பிறப்பால் வந்து குற்றவாளியாக இருந்தும் இச்சட்டம் வந்து நீக்க, குற்றவாளியாக இல்லாமல் இருந்தாலும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்டம். இந்த சட்டத்தை நீக்க 1934 மே 12, 13 வந்து கமுதியில் இதற்கான மாநாட்டை வந்து நடத்தினார். 1948 சுதந்திரம் கிடச்சா அடுத்த வருஷமே இதை நீக்கியும் இருக்காது. சரிங்களா. அடுத்த சிறப்பு பெயர்கள். தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், இந்து புத்த சமய மேதை, சன்மார்க்க சண்ட மாருதம், பிரபசலகேசரி. ஓகேவா. அடுத்து ஆலய நுழைவு போராட்டம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு இருந்த தடையை 1939 ஜூலை 8ஆம் நாளில் வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் இவரும் சேர்ந்து அப்புறம் திருச்சூழியில் இருந்து இரு அர்ச்சகரை அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை இவர் கொண்டார். ஓகேவா. அடுத்து விவசாயிகளோட தோழர். அடுத்து ஜமீன் விவசாயிகளோட சங்கத்தை ஏற்படுத்தி உழுபவர்களின் நிலம் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். தமக்கு சொந்தமான 32.5 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை இல்லாத மக்களுக்கு, ஓகேவா, இல்லைன்னா உழுபவருக்கே இந்த நிலம் அப்படின்னு பங்கி கொடுத்துருக்காரு. அடுத்து கூட்டுறவு சிந்தனைகள். இவருடைய கூட்டுறவு சிந்தனைகள் என்ன அப்படின்னா, பாரத மாதா கூட்டுறவு பல்கலைக்கழகத்தை ஒன்றை ஏற்படுத்தி விவசாய பொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செஞ்சவர் யாருன்னு கேட்கலாம். யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவர் வந்து தொழிலாளர் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1938 மதுரை 1938 மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்கத்தை தலைவராக இருந்தார். ஓகேவா. சரிப்பா. அது 23 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த தலைவராகவும் இருந்திருக்காரு. அடுத்து மதுரை நூற்பாலை தொழிலாளர்களோட உரிமைக்காக ஜீவானந்தத்தோட இவரும் சேர்ந்து 1938 போராடியிருக்காரு. பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் வேலைக்காகவும் போராடியிருக்காரு. அடுத்து சிறைவாசம். விடுதலை போரில் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை இந்த உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் இவர் வந்து போயிருக்காரு. அது இல்லாமல் வேலூர்லேயும் இருந்திருக்காரு. 2ஆம் உலக போர் காலத்தில் தாமோ நகரில் உள்ள இராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்காரு. இவர் வாழ்ந்த நாட்களான 20,075 நாளில் 4000 நாட்களை வந்து, அதாவது 5ல் 1 பங்கை வந்து சிறையிலேயே இவர் வந்து கழிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பெண்களை தெய்வமாக கருதியிருக்காரு. 1936 1955 இதில் வந்து பர்மா சென்ற போது வந்து அங்கே புத்த பிச்சுக்களுக்கு வழங்கப்படும் கூந்தல் மரியாதையை வந்து எதிர்த்திருக்காரு. இவர் கிபி 1936 பிறந்த நாளிலேயே இறந்தவும் செஞ்சுருக்காரு. ஓகேவா. ஸோ 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்டு காமராஜர் முன் வந்தார். நகராட்சிக்கு வரி செலுத்துபவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருந்திருக்கு. எனவே முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பேரில் வரி கட்டி அதை வந்து தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது காமராஜர் வந்து போட்டியிடாம முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை வந்து விற்றுட்டு அந்த காசை வந்து காமராஜரை போட்டியிடறதுக்கு அனுப்பி வச்சுருக்காரு. சரிங்களா. அடுத்து கப்பலோட்டிய தமிழர். இதோட வந்து முத்துராமலிங்க தேவர் டாபிக் முடியுது. அடுத்து கப்பலோட்டிய தமிழர். இந்த டாப்பிக்லாம் வந்து ஐயனமில், சரிங்களா, தமிழில் இல்லையில் மட்டும் இல்லாமல் ஐயனமிலே வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து வசையொலிய வாழ்வாளே வாழ்வார்
இந்த வார்த்தையை சொன்னது யார்? வசையொழிய வல்வாரே வல்வர்னு திருக்குறள் வரும். திருவள்ளுவர் சொன்னது தான். ஓகேவா? அடுத்து சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினவர், அதோட தலைவர் யாருன்னா பாண்டித்துரையர். துணைத் தலைவராக இருந்தவர் வந்து வ.உ. சிதம்பரம், வ.உ.சி. ஓகேவா? அடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன். இது வந்து மராட்டிய வீரன் ஒருவரோட வாசகம். அடுத்து நாவீருடைய நபர்னு அழைக்கப்படுறவர் யார்? நாவீர் உடைய நபர், அதான் நாவீர். நாவீருடைய நபர் வந்து பாரதியார். அடுத்து வந்தே மாரதம் என்போம், எங்கள் மாநிலத்தையே வணங்கிடுவோம் அப்படின்னு சொன்னவர் ஒரு தான். அடுத்து சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பணம் கூட உயிர் பெறும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரனாருக்கு 2 வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி வின்ஹேவின் கூற்றுதான். சரிங்களா? அடுத்து 6 ஆண்டு வந்து கோவை சிறையிலையும் கண்ணூர் சிறையிலையும் கடும் பணி செஞ்சு வேலை செஞ்சுருக்கார். இதனை வந்து அதாவது இது வந்து விடுதலைக்காக செய்த ஒரு அரும்பணியாக சொல்கிறாரு. சாரி, பந்தத்தில் சுழிச்சு விடாமல் இருக்குது. இதனை வந்து விடுதலைக்கு செஞ்ச ஒரு அரும்பணியாக சொல்கிறாங்க. அடுத்து தொல்காப்பியத்தையும் இந்நிலையையும் படிச்சிருக்காரு. ஆங்கிலத்தில் ஆலன் எழுதிய நூலை தமிழில் அமைச்சிருக்காரு. அதாவது மனம் போல் வாழ்வு அப்படின்ற நூலை இவர் இயற்றியிருக்காரு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா மெய் அறிவு, மெய் அறம் அப்படின்ற ஒரு 2 நூல்கள் எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்த நூல்வெளி ராபி சேதுப்பிள்ளை, இதுதான் ஒரு நூல்வெளியில் இருக்குது. இவர் வந்து தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர், பன்முக திறன் கொண்டவர். அடுத்து தமிழின்பம் என்ற சாகித்ய நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் எழுச்சிய நூல்கள் வந்து ஆற்றங்கரையிலே, கடற்கரையிலே, தமிழர் விருந்து, தமிழகம், ஊரும் பெரும், மேடை பேச்சு. ஓகேவா? இந்த ராபி சேதுப்பிள்ளை சம்மந்தமாகவும், அதாவது இந்த லெசன்லேருந்து இல்லை, இவர் சம்மந்தமான ஒரு கொஷின் வந்து இப்போ குரூப் 2 நடந்துச்சு. ஸோ கொஷின்கள் டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம தான் நம்ம சரியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதோட 7ஆம் வகுப்பு இயல் 3 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த இயலில் பார்ப்போம். நன்றி.